Hi guys, welcome to my channel. நான் இந்த வருஷம் எஸ்எஸ்சி சிஜிஎலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக போகிறேன். அதனுடைய ப்ரிப்பரேஷன் ஜேர்னியை தான் இந்த யூடியூப்பில் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. எஸ்எஸ்சி சிஜிஎல் இதுக்கு முன்னாடி 2 டைம் அட்டன் பண்ணியிருக்கேன். குரூப் 2 இது செகண்ட் டைமாக இருக்கும். சிஜிஎல்ல ஒரு டைம் வந்து டயர் 1 கிளியர் பண்ணியிருக்கேன், இன்னொரு டைம் கிளியர் பண்ணலை. ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் கிளியர் பண்ணணுன்ற டார்கெட்டில் தான் நான் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய வ்ளாக்ஸில் வந்து நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிற ஷேர் பண்ணி எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் என்னோடய கண்டினியூஸ் எஃபர்ட்டையும் காமிக்கணுன்றக்காக தான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கிறதுனால என்னால் மேக்ஸிமம் டைம் வந்து படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் தெரில. பட் என்னுடைய டார்கெட் வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2-3 hours அதை வந்து மேக்ஸிமம் வந்து என்னோடய ப்ரிப்ரேஷனுக்கு நான் எடுத்துக்கணுங்கிறது என்னுடைய டார்கெட். அண்டு கண்டினியூஸாக என்னால் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண என்னால் கிளியர் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸும் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து என்னோடய எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸை மட்டும் பேசிவிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு வந்து நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமை பொறுத்தளவு டயர் 1 டயர் 2ன்னு இருக்கும். ஸோ டயர் 1ல் வந்து 4 செக்ஷன் இருக்கும்: ரீசனிங், இங்கிலீஷ், குவான்ஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ்னு. நான் செக்ஷன் வைஸாக வந்து டீட்டெயில்டாக சிலபஸை நோட் பண்ணியிருக்கேன். ரீசனிங் சிலபஸு அப்படின்னு இங்கிலீஷ், குவான்ஸ்ன்னு நோட் பண்ணியிருக்கேன். அதில் என்னுடைய வீக் ஏரியாஸ் என்னென்னு நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஃபோக்கஸ் பண்ணணுன்றக்காக எனக்கு ரீசனிங் ஓகேயாக இருக்கும். குவான்ஸில் வந்து சில டாபிக்ஸ் நல்லா படுவேன், சில டாபிக்ஸ் வந்து நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கிலீஷும் வந்து என்னால் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும் தான். கரண்ட் அஃபேர்ஸில் நான் கொஞ்சம் படிக்கணும். எனக்கு அவ்வளோ அப் டு டேட்டாக நான் இல்லை. அதனால் கரண்ட் அஃபேர்ஸும் ஜேகே அவேர்னஸும் நான் கொஞ்சம் படிக்கணும். ஸோ ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் அவேர்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா இது வந்து வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட்டு. அதுக்கு நம்ம எஃபோர்ட் அதிகமாக போட்டு தான் கவர் பண்ண முடியும். ஆனால் இந்த மற்ற இதில் வந்து சிலபஸ் கொஞ்சம் இதாக இருந்தாலும் நம்ம அதில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் மேக்ஸ்லாம் நல்லா வரும். ஸோ அது மாதிரி எடுத்திருக்கேன். அண்டு இன்னும் எக்ஸாமுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 10 to 11 weeks இருக்கும். ஸோ நான் வந்து வீக்லி டார்கெட்டாக தான் எடுத்திருக்கேன். வீக்லி இந்த வாரம் வந்து இது கவர் பண்ணணுன்ற மாதிரி டார்கெட் எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டில் கவர் பண்ணுறப்ப நான் என்னோடய நோட்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். அப்கமிங் வ்ளாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுவேன். இந்த வாரம் வந்து என்னுடைய டார்கெட் இதுதான். இதை நான் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன்றதை நான் நெக்ஸ்ட் வ்ளாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணுறோம். அண்ட் கன்சிஸ்டன்சியோடு ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறான்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. எல்லோரும் அவங்கவுங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும் ஆசை இருக்கும். எனக்கும் என்னுடைய கோல் அச்சீவ் பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் கிளிக் ஆகணும் அப்படின்ற ஒரு எய்ம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக எனக்கு இருக்கும் இந்த வ்ளாக்ஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு. யா